இன்னும் 2-3 நாளைக்கு வீடியோ போடுறதுக்கே மனசு வராதுங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நேற்றுக்கு நடந்த அந்த விமான விபத்து 241 பேர். மனசு தாங்கவே மாட்டேங்குது. சிலலாம் தோணுது, கடவுள் ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. 241 பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க இவ்வளோ கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இந்த பயணத்தை தொடங்கியிருப்பாங்கல்ல. கடைசியில் கடவுள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணக்கூடாது. நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் இந்த ஒரு சில பேர் நியூஸ்லாம் போட்டாங்க. ஒரு டாக்டர் ஃபேமிலி படிக்க போன ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு புது பொண்ணு கணவரை பார்க்கறதுக்காக லண்டனுக்கு ஜனவரியில் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. அவங்க கணவரை பார்க்கறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் முடிஞ்சதோட லண்டன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விசா எல்லாம் கிடச்சி இப்போ தான் அவங்க லண்டனுக்கு கணவரோட சேர்ந்து வாழ்றதுக்காக கிளம்பியிருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஒரு ஸ்கூல் பொண்ணு கல்லூரி படிப்புக்காக போனவங்க, மேல் படிப்புக்காக ஒரு கனவை சுமந்துட்டு நம்ம படிக்க அந்த அவங்களோட ட்ரீம் ஸ்டடீஸ் இருக்கும், அதை முடிக்கிறதுக்காக கிளம்புனவங்க. டாக்டர் ஃபேமிலி இங்கே அவங்க அந்த குடும்பத் தலைவர் வந்து இங்கே டாக்டராக இருந்தவங்க அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு லண்டனில் மேபி அவங்களுக்கு வேலை கிடச்சிருந்துருக்கலாம். அங்கே அவங்க மனைவி 3 குழந்தைங்க, ஒரு பொண்ணு 2 பையன். அவங்கள கூப்பிட்டு போய் அந்த செல்ஃபி ஃபோட்டோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தான் மனுஷ வாழ்க்கை இல்லை. ஒரு செகண்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்போது இந்த நிமிஷம் இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இருக்கிறதில்ல. இன்றைக்கி நைட் நம்ம பார்த்து நல்லா பேசுகிறவங்க அடுத்த நாள் காலையில் எந்திக்கிறது. நம்ம நைட்டு தூங்குறப்போ அடுத்த நாள் காலையில் எந்திப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு நம்மலாம் என்னென்ன ஆட்டெல்லாம் போடுறோம்ல, என்னென்ன பேச்செல்லாம் பேசுகிறோம், எத்தனை பேர் வாழ்க்கையை வீணாக்குறோம், எவ்வளோ துரோகங்கள் பண்ணுறோம். லைட்டாக மனித இயல்பியாக தானேன்னு சொல்லுவோம். என்ன பெரிய மனுஷ வாழ்க்கை. கடவுள் நினச்சாருன்னா ஒரு நொடியில் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். அதுக்கு இந்த விமான விபத்து ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ஆனால் ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் பொதுவாக இந்த மாதிரி நியூஸ்லாம் நான் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். ஏன்னா அதை பார்த்தேன்னா 2-3 நாளைக்கு அதே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு தொடர்ந்து ஃபோனில் வந்துட்டே இருந்தோடனே என்ன ஃப்ளைட் கிராஷ் அது இதுன்னு சொல்லி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸை வியூ பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய விபத்து நடந்ததே. இவ்வளோ தான் மக்கள் மனுஷ வாழ்க்கை. எப்போ எது நடக்கும்னு நமக்கு தெரியாது. அடுத்த நொடி நம்ம வேலை கிடையாது. நல்லா வாழ்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்களாக வாழ்ந்துட்டு நல்லவங்களாகவே போய் சேர்ந்துடும். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு வீடியோஸ் போட முடியும். நல்லா இதையே தான் போட்டு யோசிச்சுக்கிட்டு ஒரே நாளாக வந்து வெளியே வருது. சொல்கிறதுக்கு இல்லை. இறந்தவங்களுக்கான ஆந்திர இரங்கல். நம்மளுடைய ஆத்மாக்களை சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம். போனால் எப்படி சாந்தி அடையும் கேட்டால் கண்டிப்பாக சாந்தி அடையாது. சொல்கிறதுக்கு இல்லை.